டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர்.R.Nithya M.D. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய கிழங்கு வகைகள் பயன்படுது. பொதுவாக கிழங்கு வகைகள் வாத நோயாளிகள் பயன்படுத்த வேண்டாம், அப்புறம் அல்சர் இருக்கவங்க பயன்படுத்த வேண்டாம், உடல் எடை அதிகமாக இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போது நான் இந்த பதிவில் சொல்ல போகிற 3 வகையான கிழங்குகள் ரொம்ப மருத்துவ குணம் இருக்கக்கூடியது. எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். அதாவது வாத நோய்களுக்கும் இது சிறந்தது, மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் அப்படின்னு பார்த்தோம்னா மாகாளி கிழங்கு. மாகாளி கிழங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வித்தியாசமான ஒரு மனம் சுவையும் இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஊறுகாயாக செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். அடுத்தது பார்த்தோம்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. இது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது பரிச்சயமான ஒரு கிழங்கு. அடுத்தது பெருதேய கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம், மக்கா தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு. இது 3மே கொஞ்சம் ரேர் தான், கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. ஆனால் சித்த மருத்துவத்தில் மருந்துகளில் நம்ம இந்த கிழங்குகளை நாங்கள் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மாகாளி கிழங்கு இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். அதாவது மாகாளி கிழங்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி புளிச்ச தயிரோடு சேர்த்து பக்குவப்படுத்தி இது ஊறுகாய் மாதிரி சாப்பிட்றதோ இல்லை துவையல் மாதிரி சாப்பிட்றதோ நம்ம வழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக இந்த மாகாளி கிழங்கு முக்கியமான ஒரு ஆக்ஷன் என்னென்னா, அதிகமாக ஏற்படக்கூடிய தலைவலி. ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கிறதுனால தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தலைவலிக்கான மருந்துகள் மாத்திரைகள் அதற்கான மருத்துவம் எடுப்போம். ஆனால் மோஷன் ஃப்ரீயாக போதா அப்படின்றத கவனிக்க மறந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா இந்த மாகாளி கிழங்கை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம், இல்லை இதில் இந்த தலைவலி வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாகாளி கிழங்கை தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை பண்ணி இதை பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு தினமும் நைட் மட்டும் இதை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ பவுடர் பண்ணும்போது அந்த பவுடரில் பார்த்தோம்னா அதோட மனம் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அருமையான ஒரு மனம் இருக்கும். இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அரை கிளாஸ் வெதுவெதுப்பான பாலில் ஒரு அரை ஸ்பூன் 1 கிராம் இல்லை 2 கிராம் அளவுக்கு இந்த பவுடரை கலந்து நைட்டில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ மாகாளி கிழங்கு குடிச்சிட்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக பெருங்குடலில் நமக்கு வறட்சி ஏற்படாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் போகிறதுக்கும் இந்த மாகாளி கிழங்கு பயன்படுது. அந்த மாகாளி கிழங்கு மனமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிடிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பார்த்தோம்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்குன்னு நான் சொன்னேன். முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக வாத நோய்கள், எலும்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது, எலும்புகளில் போன் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றவங்களுக்கு, எலும்பு தேய்மானம், சைனோவில் ஃப்ளூயிட் குறையுது, குனிஞ்சா நிமிர முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூட்டுக்களில் வலி இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு ரொம்ப சிறந்தது. இந்த மலைப்பகுதியெலாம் நம்ம ட்ரிப் எங்கேயாவது போனீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே இந்த முடவன் ஆட்டுக்கால் கிடைக்கும். ஏன்னா மலைப்பகுதியில் அதிகமான குளிர் இருக்கும். குளிர் பகுதியில் இருக்கும்போது, குளிர் பிரதேசங்கள் இருக்கும்போது, குளிர்காலத்துலலாம் பார்த்தோம்னா அதிகமான ஜாயின்ட் பெயின் நமக்கு வந்துடும். போன் ஸ்டிஃப்னஸ் ஆகிறது, மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் ஆகிடும், ஜாயின்ஸில் ஒரு ஸ்டிஃப்னஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடவன் ஆட்டுக்கால் சிறந்தது. இந்த ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு, மசில் ஸ்பேசம் இல்லாமல் வலி, இன்ஃப்ளமேஷன், அந்த ரெட்னஸை குறைக்கிறதுக்கு முடவன் ஆட்டுக்கால் ரொம்ப சிறந்தது. இது சூப் மாதிரி செஞ்சு மலைப்பகுதிகளெலாம் கொடுத்துட்ருப்பாங்க. இதை நம்மளும் வீடுகளில் சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் மாதிரி தோள்கள் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதோட சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு நம்ம பூண்டு எல்லாம் சேர்த்து, இஞ்சி சேர்த்து அந்த சூப் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இதை குடிக்கலாம். இல்லை இதை பவுடர் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இந்த பவுடரை எப்படி பயன்படுத்தணும்னா, நெய்யோடு கலந்து சாப்பிடலாம். 2 கிராம் அளவிற்கு இந்த பவுடரை நெய் நல்லா உருக்கி சேர்த்து குழச்சி நெய்யோடு சேர்த்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, ஸோ மூட்டுக்களில் பிரச்சனை இருக்குது, எலும்பு தேய்மானம் இருக்குது, ஆண்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் நெய்யோடு சேர்த்து இந்த கிழங்கை சாப்பிடலாம். அடுத்து நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கிழங்கு பெருதேய கிழங்கு. இது பார்ப்பதுக்கே சின்னதாக இருக்கும், அந்த ஆனியன் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இது நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை வேக வைத்து நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு வரலாம். வேக வைத்து இதோட தோல் எல்லாமே எடுத்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி மசாலாலாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பவுடரும் நம்ம மருந்தாக கொடுத்துட்ருக்கோம். மக்கா தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். கிராமப்புறங்கள்லாம் மக்கா தாவரம் அப்படின்னு கேட்டாவே நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இந்த பெருதேய கிழங்கு கிடைச்சிட்ருக்கு. இந்த கிழங்கு நம்ம மருத்துவ ரீதியாக பயன்படுத்திட்டு வரலாம். இந்த பவுடர் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமான, அதாவது உடல் உஷ்ணம் இருக்குது,
இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுதும் இது பெண்களும் இதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா, இதை நல்ல பாலில் இந்த கிழங்கு வேக வைத்து இந்த பாலோடு இந்த கிழங்கையும் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த பவுடரை நம்ம பாலோடு கலந்தோ இல்லை நெய்யோடு கலந்தோ சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.